எனக்கு ராசாத்தி பாலாபிஷேகம் பண்ணி குழந்தை பாக்கியத்தை பெறணும். அந்த பாலாபிஷேகத்தை பண்றதுக்கு எந்த தடையும் வரக்கூடாது. நான் இவ்ளோ சொல்றேன், ஏதாவது வாயை திறந்து அவங்க பதில் சொல்றாங்களா? நான் சொல்றேன் பொன்னி, ராசாத்தி அந்த வீட்டுல எந்த தடையும் இல்லாம பாலாபிஷேகம் பண்ணுவா. நீ யாரையும் நம்ப வேணாம், என்ன நம்பு. இந்த ஒரு தடவை நம்பு. நான் ராசாத்திய பாலாபிஷேகம் பண்ண வைக்கிறேன், இது சத்தியம்மா. அப்போ அது இன்னைக்கே இப்பவே நடக்கட்டும். அத பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போறேன். பொன்னி, அது அவ்வளவு ஈஸியா எடுத்த கவுத்தம்லாம் பண்ண முடியாதுமா. அது குலதெய்வ சிலை. நம்ம நினைச்ச நேரத்துக்கெல்லாம் பாலாபிஷேகம் பண்ண முடியாது. அதுக்கு இன்னும் நேரங்காலம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து தான் பண்ண முடியும். இல்லங்க, அப்படியெல்லாம் சொல்லி தள்ளி போட பாக்காதீங்க. பொன்னி, உங்களை விட பேர குழந்தைய பார்க்கணும்னு எங்களுக்கு தான் ஆசை இருக்கு. உனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் உன் மருமக என்ன பண்றா, எத்தனை மாசம்னு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். நாங்க கண்டிப்பா அவளை பாலாபிஷேகம் பண்ண வைப்போம். ஆமா பொன்னி, அதுவும் வர வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம். சரிங்க, அப்ப வெள்ளிக்கிழமையே பாலாபிஷேகம் பண்ணலாம். ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிஞ்சுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். இது இன்னும் முடியல தம்பி, இனிமேதான் ஆரம்பம். இவ எப்படி என்ன மீறி பாலாபிஷேகம் பண்றான்னு நானும் பாக்குறேன். நான் இருக்கிற வரைக்கும் அவ குலதெய்வ சிலைக்கு பாலாபிஷேகம் பண்ண முடியாது, பண்ணவும் விட மாட்டேன். மாமா, இங்கேயே உட்கார்ந்துட்டு இருங்க, டீ எடுத்துட்டு வரேன். இனியா, டீ எடுத்துக்க. இனியா, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையாப்பா? பரவாயில்ல பெரியப்பா. எப்படியோன்னு நல்லபடியா வீடு வந்து சேர்ந்தானே, அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாத்துக்கும் ராசாத்தி தான்ப்பா காரணம். ஆமாண்ணே. ராசாத்தி, நான் உன்னை என்ன சொல்லி பாராட்டுறதுன்னே தெரியலம்மா. நான் என்ன மாமா பண்ணிட்டேன்? என்ன ராசாத்தி இப்படி சொல்லிட்ட? மரகத உன்னை அவ்வளவு தூரம் திட்டியும் அடிச்சியும் நீ அவளை எதுவுமே சொல்லலையேம்மா. அவளை நீ அம்மா மாதிரின்னு சொன்ன பாரு, அது போதுமா. நீ என் மனசுல ரொம்ப ஒசந்து நிக்கிறம்மா. யாராவது உன்னை ஏதாவது பண்ணாலும் அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நடந்துக்கிற பாரு. இப்படி ஒரு மருமக கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமா. உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இந்த ஜென்மத்துல எங்களுக்கு மருமகளா வந்திருக்க, ஆனா அடுத்த ஜென்மத்துல எனக்கு மகளா பிறக்கணுமா. மாமா, நான் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல மாமா. அத்தை எனக்கு எப்பவும் அம்மா மாதிரி தான். நான் அவங்கள அப்படிதான் பாக்குறேன். ராசாத்தி,
கூடிய சீக்கிரம் அவங்களும் உன்னை பொண்ணு மாதிரி பாப்பாங்க. சும்மா என்ன பேச வைக்காத மங்கை. அவ தப்பு பண்ணா நான் திட்டினேன், மத்தபடி வேணும்னு நான் எதையும் பண்ணல. அவ தப்பு பண்ணாம இருந்தாலும் நீங்க திட்டிருக்கீங்க. ஆனா அவ நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். என்ன பண்ணிருப்பா மங்கை? போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பாளா? அதை எப்படி சமாளிச்சு வெளியில வரணும்னு எனக்கு தெரியும். ஐயோ, இப்பதான் ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. மரகதம், நீ கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்க மரகதம். அப்ப நீங்க என்ன கோவக்காரின்னு சொல்றீங்களா? இந்த வீட்ல நான் எதுவுமே பேசக்கூடாதுல்ல? பேசல. ராசாத்தி, நீ வா, நம்ம போலாம். பேருக்கு தான் இந்த ஆள் நமக்கு மாமனார், ஆனா சப்போர்ட் ஃபுல்லா அந்த ராசாத்திக்கு தான். நமக்கு மரகதம் தான் சரி. அண்ணா, இங்க நடந்தது எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம இருங்கண்ணே. இந்த மரகதம் மட்டும் ஏன் பாரு இப்படி பண்ற? விடுங்கண்ணே, எல்லாம் சரியா போயிடும். சரி, நான் மில்லுக்கு போறேன், நீங்களும் வாங்க, போயிட்டு வந்துடலாம். இல்ல பாரி, மனசு ஒரு மாதிரி இருக்கு, நீ போயிட்டு வா. சரிங்கண்ணா. மரகதம் வாய மூடணும், என்ன பண்றது? அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே. முதல்ல கண்டுபிடிப்போம். வீட்டுல பிரச்சனையை உண்டு பண்றதே மரகதம் தான். ஆனா பிரச்சனையை ராசாத்தி மேல போட்டு அவளை மாட்டி விட்டுறா. மரகதத்துக்கு இதே வேலையா போச்சு. ராசாத்திய மரகதம் எந்த அளவுக்கு குடும்பப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டா. ஆனா ராசாத்தி மரகதத்தை விட்டு கொடுக்காம அவளை என் அம்மா மாதிரின்னு சொல்லி எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டா. பாவம் ராசாத்தி, அப்பாவி, கள்ளங்கப்படம் இல்லாதவ. அவளுக்கு எந்த கஷ்டமும் மரகதத்தால வந்துடக்கூடாது. இதுக்கு ஏதாவது பண்ணணுமே. ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஐடியா மணிக்கே ஐடியா கிடைக்க மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? மரகத ராசாத்தி எதுவும் பண்ணக்கூடாதுன்னா முதல்ல அவ என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரிஞ்சாகணும். அப்படி தெரிஞ்சாதான் அவ எதுவும் பண்ணாம நம்ம தடுக்க முடியும். அவ பிளான் நமக்கு முன்கூட்டியே தெரியணும். அப்படின்னா நாம அவ கட்சியில இருக்கணும். அவ முன்னாடியே ராசாத்திய நாம வெறுக்கிற மாதிரி நடிக்கணும். அப்பதான் மரகத நம்மள நம்புவா. அப்பதான் மரகத நம்ம கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லுவா. அப்பதான் நம்ம பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு ராசாத்திய முன்கூட்டியே உஷார்படுத்தி காப்பாற்ற முடியும். மரகதத்தை எதிர்த்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அவளுக்கு கூடவே ஒத்து ஊதுற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். அப்படியே பண்ணிட வேண்டியதான். இப்ப முதல்ல போய் மரகதத்தை பார்ப்போம். மரகதம் ஏதோ யோசனையில் இருக்கா. நாம இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். மரகதம், என்ன வருத்தப்படுறியா? எனக்கும் கொஞ்சம் கோவம்தான். ஆனா என்ன பண்றது, அது பொம்பளைங்க சண்டையாயிருச்சே. அதான் என்னால அங்க எதுவும் பேச முடியல. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறா? சரி, நாம பேச வேண்டியதை பேசிடுவோம்.
என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. நீ திருப்பி அடிக்க வேண்டியதான மரகதா? என்ன மரகதா அப்படி பாக்குற? எனக்கு என் பொண்டாட்டி மேல பாசம் இருக்கும்ல, அதனாலதான் நான் பாலாபிஷேகத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா ஒண்ணு மரகதா, இந்த பாலாபிஷேகமே நடக்க கூடாது. அதை நடத்த விடாத. இனி நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட்டா நான் கூட இருப்பேன். அந்த பொண்ணு யாரு? சின்ன பிள்ளை. அவ சொன்னா நம்ம கேட்கணுமா? நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ஆனா அதை என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. அதை எதுக்கு நான் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுன்னு சொன்னேன்னா, அப்பதான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும். என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா யாரையும் பார்க்க மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி, அது என் பொண்டாட்டிக்கு அப்புறம் தான். இப்பதான் நீங்க கோமால இருந்து வெளியில வந்தீங்களா? இவ்ளோ நாள் எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, அப்பெல்லாம் எதுவும் பேசாம இப்ப மட்டும் என்ன அக்கறை? அப்ப நடந்தது 4 சுபத்துக்குள்ள நடந்துச்சு. ஆனா இப்ப நடந்தது வெளியில 4 பேர் பாக்குற மாதிரி நடந்துச்சுல்ல. இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நீ என்ன பண்ணுவியோ பண்ணு. உன் பின்னாடி நான் இருப்பேன். பேசாம வெளியில போங்க. நான் உண்மையா தானே மரகத சொல்றேன். நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன். என்ன நம்பு. நான் மாறிட்டேன். அந்த நம்பிக்கை எனக்கு வரணும். நீங்களே வந்து நான் மாறிட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி உங்க மேல எனக்கு நம்பிக்கை வந்தா நான் சொல்றேன். என்ன மரகதம், என்ன போய் நீ நம்ப மாட்டேங்கிற பாத்தியா? நீங்க வெளியில போற மாதிரி தெரியல. நான் போறேன். என்ன இவ நமக்கு பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா? ஆனா திடீர்னு நாமளும் அவளோட சேர்ந்துக்கிட்டு வில்லன் ஆக்டிங் கொடுத்தா யாரு தான் நம்புவா? சரி, எங்க போக போறா? இங்க தானே இருக்க போறா. போக போக நம்ம நடிப்பை பார்த்துட்டு அவகிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் நாமளே கறந்துட வேண்டியதுதான். ஓ, இங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? இரு வரேன். அத்தை, என்னத்த அமைதியா இருக்கீங்க? கண்மணி, என்ன கொஞ்சம் தனியா விடு. எனக்கு புரியுது அத்தை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், கிளம்பு. ஏன் அத்தை இவ்வளோ கோவப்படுறீங்க? எனக்கு புரியுது, நீங்க சிங்கம் மாதிரி இருந்தீங்க. ஆனா இப்போ அந்த ராசாத்தியும் அவ குடும்பமும் உங்களை அசிங்கம் பண்ணிட்டாங்க. இதனால உங்க மனசு எவ்வளவு வருத்தப்படும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அத்தை. உங்களை இப்படி அவமானப்படுத்தின அந்த ராசாத்திய நம்ம சும்மா விடக்கூடாது அத்தை. அவங்களை ஏதாவது பண்ணி உங்க மனசை குளிர வைக்கணும் போல இருக்கு அத்தை. நீங்க அடி வாங்கினதை பார்த்த எனக்கே இப்படி இருக்குன்னா அடி வாங்கின உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். அப்பாடா, எப்படியும் மரகதத்துக்கு கீ கொடுத்தாச்சு. இனி தானா நடக்கும். அத்தை, நம்ம எதனா ஒண்ணு பண்ணி அந்த பொண்ணிய கொண்டு வந்து உங்க கால்ல விழ வைக்கணும். இல்ல அந்த ராசத்தி கைய வாச்சும் உடைக்கணும். அப்போதான் அத பார்த்து அவங்க வலியில துடிப்பாங்க. சொல்லுங்க அத்தை, நான் என்ன பண்ணணும்? நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க அத்தை, அத நான் கேக்குறேன். நீங்க சொன்னா உங்களுக்காக நான் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன் அத்தை. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாரு. என்னத்த பண்ண போறீங்க? பார்க்க தானே போற, அதுக்குள்ள என்ன அவசரம்? பொறுத்திருந்து பாரு.
எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்த சொல்லி மரகதம் மைண்ட்ல நல்ல கோவம் வர மாதிரி மாத்தியாச்சு. இப்போ நேரா ராசாத்தி கிட்ட போய் அவளை ஏதாவது பண்ண போறா, ராசாத்தி காலியாக போறா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அப்பா, நம்ம சொன்னா நம்மள நம்புவாளா? மரகதம் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறோம். ஆனா அவளோட வீக்னஸ் பாயிண்ட் நமக்கு தெரிய மாட்டேங்குதே. என்ன பிளான் பண்ணலாம்? நமக்கு ஐடியா மணின்னு தான் பேரு. ஆனா நமக்குன்னா மட்டும் ஒரு ஐடியா கூட வர மாட்டேங்குது. இப்பதான் மரகதம் உன்னை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன், நீ வந்துட்ட. என்ன நடக்குதுன்னு தெரியாம என்ன பத்தி உங்களுக்கு என்ன யோசனை? ஆனா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா நீயே வந்துட்ட. என்ன கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா? பின்ன கட்டின புருஷன் நான் சொல்றேன், உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் என்ன. ஆனா அதை நீ நம்ப மாட்டேங்கிற. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. மரகதை எதுக்காக இப்படி பண்றா? நம்மள நம்ப மாட்டேங்கிறான்னு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ என்ன வேணாலும் பண்ணு மரகதா, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னு சொல்றேன்ல. உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நாம திருப்பி செய்யணும். யாரையும் சும்மா விடக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணாலும் சப்போர்ட்டா இருப்பீங்க. இருப்பேன் மரகதா. என்ன பண்ணாலுமா? இருப்பேன், கண்டிப்பா இருப்பேன். சரி, அப்ப நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒண்ணு பண்ண போறேன். அதுக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கீங்களா? இருக்கேன். ஆனா என்ன பண்ண போற? அத சொல்ல மாட்டேன். ஆனா அந்த சம்பவத்தினால வீடே ஆட்டம் காண போகுது. அந்த அளவுக்கு நான் பெருசா பண்ண போறேன். அப்படி என்ன மரகதா பண்ண போற? நான் சப்போர்ட்டா இருப்பேன், நம்பி சொல்லு. சப்போர்ட்டா இருங்க, அப்போ உங்களுக்கே புரியும். நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமாங்க ராசாத்தி இன்ஸ்பெக்டர் அப்படி சொல்லுவான்னு. இந்த வீட்ல எல்லாரும் அவளை பத்தி புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவ ரொம்ப நல்லவங்க. இது வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைச்சதில்ல. தம்பி. அண்ணா வாங்கண்ணா. மாரி, என்னாச்சுண்ணா? மரகதம் அன்னைக்கு என்ன? அவளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரி. அவளாலதான் பிரச்சனை வரப்போகுது. என்னன்னு சொல்றீங்க? ஆமா பாரி, இந்த வீட்டுல மரகதத்தால தான் பிரச்சனை வருது. அதான் அவகிட்ட சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி பார்த்தேன். இப்ப அவ என்ன சொல்றான்னா, நான் ஒண்ணு பண்ண போறேன், ஆனா என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கன்னு சொல்றான். அத நினைச்சாதான் பயமா இருக்கு பாரி. என்னன்னு பண்ண போறாங்க தெரியல பாரி. அத பத்தி எதுவும் சொல்லல. ஆனா இந்த வீடே ஆட்டங்கான போகுதுன்னு மட்டும் சொன்னான். அண்ணி போய் என்னத்தை பண்ண போறாங்க? ஆனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணுவா பாரி. அக்கா ஏதாவது பண்ணா அது ராசாத்தி மேலதான் வந்து முடியும். அக்கா ராசாத்திய தவிர வேற யாரையும் திட்டக்கூட மாட்டாங்க. ஆமா மங்கை, அவ ராசாத்திய தான் ஏதோ பண்ண போறா. பாரி, இப்ப என்ன பாரி பண்றது? என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. என்னங்க, இதுக்கு ஒரே வழி ராசாத்தி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தான். ஆமாங்க, அக்காக்கு கோவம் தணிகிற வரைக்கும்
ராசாத்தி இங்க இருக்கிறது நல்லதில்ல. ஆமா பாரி, எனக்கு அதான் சரின்னு படுது. அண்ணா அதை பத்தியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அண்ணே. இப்போதைக்கு ராசாத்தி எங்க இருக்கான்னு பார்த்து நீ அவளுக்கு துணையா இருமாங்க. ஆனா அவ இங்க இருந்தாலே அக்கா ஏதாவது சொல்லுவாங்களே. நான் தான் சொல்றேன்ல, முதல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பேசி முடிவு பண்ணிக்கலாம். இப்ப போய் நீ ராசாத்திக்கு துணையா இரு போ. சரிங்க. பாரி, மரகதம் ஏதோ பெருசா பண்ணிடுவாளன்னு பயமா இருக்கு பாரி. அண்ணா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுண்ணே, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணி ஒன்றும் தப்பான அண்ணன் கிடையாது, ஏதோ கோவத்துல 4 திட்டு திட்டுவாங்க, அவ்வளவுதான். பார்த்துக்கலாம், உட்காருங்க. மங்கை மங்கை மங்கை